வெல்கம் டு ஜீமோ ஃபுட் பிளாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ஃபுல் வீடியோ. ரொம்ப நாள் கழித்து இது ஒரு ஃபுல் வீடியோ வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் குக்கிங் விளாக் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணலான் இருந்தேன். ஸோ இது ஒரு ஷார்ட்ஸாகவும் அப்லோட் ஆகிருக்கும். இதை வந்து வீடியோவாகவும் போட்டிருப்பேன். வீடியோ ஆக்சுவலாக எதுக்குன்னா கொஞ்சம் இந்த விசில் கணக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபுல் வீடியோவாக போடலான்ருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்து நிறைய ஃபுல் வீடியோஸ் போடலாம். மொதல் விஷயம் அது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பேச்சுலர் ரூமில் ரொம்ப கம்மியான பொருளை வச்சு பீஃப் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். இதுக்கு டிஷ் நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் சும்மா பீஃப் சுக்கானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இங்கேருந்து வரப்போகிற வீடியோஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பேச்சுலர் ரூமில் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் நிறையா பண்ணலான்ற பிளானில் இருக்கிறேன். பேச்சுலர்ஸுக்கு தேவையானது இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அது 30ஆம் தேதி காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 30ஆம் தேதி இல்லை, சாரி, ஏதோ ஒரு மாத கடைசி டேட்டில் உங்களுக்கு வந்து காசு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறப்ப வெறும் ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்குது அப்படின்னா வெறும் பீஃபையும் இருக்கிற ரூமில் இருக்க ஏதோ ஒரு பொருளையும் வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற இதாக பண்ணது. அதான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து பீஃப் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 100 ரூபாய்க்கு பீஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணி கழுவிட்டேன். மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நார்மலாக கழுவி எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து குக்கரில் தண்ணி வந்து எந்த அளவுக்குன்னா பீஃபோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை கரெக்டாக பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். என்றைக்கா டமால் டுமில் வெடிச்சிட போது அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது இருந்ததில்லை, ஆனால் நிறைய பேருக்கு இருந்து நான் பார்த்துருக்குறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லோரும் க்ளோஸ் பண்ண கற்றுக்குங்க. விசில் லாக் பண்ணிட்டு எவ்வளோ விசில் வச்சேன்னா, இது வந்து எனக்கு யாருன்னா நம்ம ப்ரூக் பாய் தான் சொன்னார். இது வந்து ஒரு ட்ரிக்கு சொன்னார். என்னென்னா, பீஃப் வேக வைக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்குன்னா நான் ரொம்ப பீஃப் கம்மியாக தான் சமைச்சிருக்கேன். ஒரு மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை தான் சமைச்சிருப்பேன் அதிகபட்சமாகவே. நான் வந்து பாய் தான் எனக்கு சொன்னார், ப்ரூக் பாய் தான். என்ன சொன்னார்னா, 5 தடவை, ஏன்னா உனக்கு வந்து கறி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது நீ எடுத்துகிட்டு வர இடத்துல. ஸோ என்ன பண்ணு, 5 விசிலுக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி எடுத்து அழுத்திப்பார். உனக்கு வந்து ஒரு 70% வெந்துருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா, பீஃபில் வந்து அதிகமாக விசில் வச்சாலும் ரப்பராக மாறிடும், கம்மியாக வச்சாலும் ரப்பராகிடும். கரெக்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணேன், அதனால் 5 விசிலுக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து 15 விசில் எனக்கு இந்த பீஃபுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக 15 விசில் எடுத்துகிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குக்கரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய்க்கு எங்கடா போகிறது அப்படின்னா, நானும் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறது. எண்ணெய் எதுக்காக தான், எண்ணெய் வந்து மாத கடைசியில் நமக்கு நல்லா தேவைப்படும். யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 லிட்டர் தூக்கிட்டு வந்துடுங்க. நல்ல ஐடியாவாக இருக்கும் அது. தூக்கிட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் கூட வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தனால போட்டேன், இல்லை அதுவும் போட்டிருக்க மாட்டேன். பிரியாணி இலையை போட்டுட்டு ஒரு வெங்காயம் இருந்துச்சு, ஒரு வெங்காயத்தை போட்டேன். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினக்கப்புறம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை அதுவும் இல்லைனா அதுவும் தேவையில்லை. நம்ம வந்து நார்மலாக எப்பயும் போல் நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இதானோடனே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வெங்காயம் வதங்கும். இது வந்து ஒரு ட்ரிக்கு. நிறைய பண்ணும்போது உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து உப்பு அளவு தெரியலனா என்ன பண்ணுங்கள், நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா உப்பு முதல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். எதுக்குன்னா வெங்காயம் இதெல்லாம் வதங்கி அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறக்காக பண்ணுவேன். குழம்பு மாதிரி நேரத்துக்கு என்ன பண்ணிடலாம்னா, நம்ம லாஸ்ட்டில் கூட உப்பு போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரச்சனை வராது. அதுக்கடுத்து கொஞ்சம் நம்ம அண்ணா அந்த ஒரு டிவிக்கே பொண்ணு சொல்லலாம், இது ஆச்சியே இல்லைனா அப்படிங்கிற மாதிரி சக்தி மசாலா ஆட் பண்ணேன். நான் கொஞ்சமாக சக்தி மிளகாத்தூள் தான் போட்டேன். ப்ரொமோஷன்லாம் இல்லைப்பா, மீம் ரெஃபரன்ஸுக்காக போட்டேன். கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு, இது வந்து எதுக்குன்னா இவ்வளோ தான் போட்டேன் அப்படின்னா இல்லை, நான் வந்து பீஃபுக்கு அடுத்து நான் போட்டிருப்பேன். இது வந்து என்னென்னா, நீங்கள் எண்ணெயில் வந்து மிளகாத்தூளை போடுறப்ப நல்லா அந்த ஒரு கலர் வந்து நேச்சுரலாகவே அதுலேயே நல்ல கலர் வந்துடும். ஓகேவா? அதில் லைட்டாக அந்த எண்ணெயை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலரையும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச பீஃபை மட்டும் எடுத்து அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கொட்டிடாதீங்க. வேக வச்ச பீஃபோட தண்ணியை எடுத்து வச்சுட்டு வெறும் பீஃபை மட்டும் உள்ளே போட்டு அதை வந்து வதக்க ஆரம்பிங்க. ஓகேவா? கூட வந்து என்ன பண்ணேன், வரமிளகா இருந்துச்சு, அதுவும் அதே தான், வரமிளகா இருந்துச்சு. ஸோ நான் போட்டேன், இல்லைனா அதுவும் தேவையில்லை. இதெல்லாமே வந்தக்கப்புறம் பிளான் பண்ணது. வரமிளகா எடுத்து 2 பிச்சு உள்ளதுக்கி போட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு வதக்கிடுங்க. நல்லா வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஓகே இது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ட்ரை ஸ்டேட் வருது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுங்கள், திரும்ப என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூளை வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உரப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் இதாகவே தான் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. ஓகேவா? இது போக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இதை வந்து பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர்.
வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கொஞ்சம் பண்ணிங்கன்னா என்னை வந்து என்னோடய ஆஃபீஸ் என்கின்ற சிறையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணுங்கள். இது என்னடா மசாலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து வீட்டில் இந்த குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து எப்பயும் எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். என்னென்ன பேச்சுலர் ரூமுக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது ஒரு நாளைக்கு பண்ணலாம் தெளிவாக. அந்த மாதிரி வந்து வீட்டு மசாலா எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதையும் போட்டேன். இதுவும் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை தான். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாவே தரும் உங்களுக்கு. இந்த கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இது போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக போட்டு நல்லா ட்ரை ஸ்டேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பீஃபோட இது. அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது நம்ம இது ஆவி அடிச்சிருச்சுப்பா, அதனால தான்ப்பா கேமரா திரும்பிடுச்சு. கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஊற்றணும். அதாவது என்ன தண்ணினா, நம்ம அந்த பீஃப் வேக வச்ச தண்ணியை ஊற்றிடுங்க. நல்லா ஒரு அந்த பீஃபை முக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கத கத கதன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இது தனியாக ஒரு ஆளே எடுத்தனால கொஞ்சம் வீடியோ அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ரூம்மேட்டில் கேமராமேன் இல்லைனா அதுவும் இல்லாமல் எங்கள் கிச்சன் வேறு ரொம்ப சின்னது வேறையா, கொஞ்சம் அது கேமரா செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ட்ரைபாடு வாங்கி வச்சேன், அது இதுக்கு செட் ஆகலை. அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வேறு ட்ரைபாடு தான் வாங்கணும். நல்லா கொதிக்கிற டைம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், இதுக்கடுத்து ஒரு விஷயம் பண்ணேன். இப்போ உங்களுக்கு தேவை, அதாவது என்னென்னா சில டைம் வந்து பீஃப் வந்து இதிலே வெந்துடும், நல்லாவே வெந்துடும். அப்படி உங்களுக்கு எடுத்து பார்த்து வேகலை அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்ன பண்ணணுன்னா, இது குக்கர் எடுத்து இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? குக்கர் நார்மலாக இது போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் இல்லைனா 2 விசில் வச்சுருங்க. ஓகேவா? 2 விசில் வச்சுட்டு பெப்பரை உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெந்திருக்கும். எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெந்துடும். அப்போ பெப்பரை உள்ளே போட்டு நல்லா ஒரு கிண்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு என்ன பண்ணேன்னா, நான் இன்னொரு விஷயம் பண்ணேன். இதவே வச்சு நான் சாப்பாடுக்கு சாப்பிட்டேன்னா இல்லை, பருப்பு வச்சுருந்தேன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. பருப்பு கூட வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே, ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அது வந்து நல்லா இது கொஞ்சம் லைட்டான டிஷ்னால பருப்பு கொஞ்சம் வச்சு கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நைட் எழுந்திரிச்சேன். நைட் எழுந்திரிச்சு போய்ட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு 4 சப்பாத்தி வாங்கினேன். 5 ரூபா சப்பாத்தி. அது மட்டும் வெளியே வாங்கிட்டு வந்துட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மத்தியானத்தை விட நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் இந்த மாதிரி பேச்சுலர் ரூமில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.